ஓம் குருப்யோ நமக. ஓம் கணபதியே நமக. எல்லாம் வல்ல ஈசன் ராமபிரான், முருகர், வாராகி, எங்களது குலதெய்வமான திருவந்திபுர தேசிங்க பெருமாள் அவர்களுடைய பாத கமலங்களை தொட்டு இன்றைக்கி அம்மாவுடைய ஜென்மதினம் பிறந்த நாளான இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்வின் இறுதிக்கட்ட அத்தியாயம், இந்த சந்நியாசத்தில் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒன்று, தீர்த்த யாத்திரை, புனித பயணம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இறைவனை நோக்கிய இந்த பயணம், இந்த பாரத தேசம் முழுக்க, அதையும் தாண்டி எத்தனை புனித ஸ்தலங்களில் எங்கள் கால் பதிக்க முடியுமோ, எத்தனை இறைவனை தரிசனம் செய்ய முடியுமோ, தியானம் செய்ய முடியுமோ, எத்தனை புனித நீராட முடியுமோ ஸ்தலங்களில் அதையெல்லாம் நீராடி எங்கள் இந்த வாழ்வை புனிதமாக்கி, இந்த சந்நியாச வாழ்வில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மக்களுக்கும் நாட்டுக்கும் செய்து, நான் என் அம்மா அப்பா இறைவனுடைய பாத கமலங்களில் சரணடைந்து நாங்கள் முக்தி பெறணும். அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை, எங்களுடைய இந்த பயணத்தினுடைய நோக்கம். இந்த தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளோட ஒரு வெற்றி பயணமாக, இறைவனுடைய பாத கமலங்களில் சரணடைந்து முக்தியின் பயணமாக அமையணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக பிரார்த்தனை முன்வைத்து, ஒரு இடத்துக்கு நாங்கள் போகும்போதும் கண்டிப்பாக அதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த விநாயகர் என் வாழ்க்கையில் நீர்க்கமர நிறைந்திருந்து என்னுடைய எல்லா வழிகளையும் பார்த்துருக்காரு. என்னுடைய எல்லா வேண்டுதலையும் அவர்கிட்ட முன்வைத்து தான் என்னுடைய எல்லா விஷயங்களையும் ஆரம்பிப்பேன். என்னுடைய சர்ஜரிக்கு சூரத் தேங்காய் உடைத்து எல்லாமே இங்கேருந்து தான் ஆரம்பிப்பேன். அவ்வளோ அவருக்கும் எனக்கும் அவ்வளோ கனெக்ஷன். இந்த வாழ்வின் இறுதி அத்தியாயம், இறைவனை நோக்கிய பயணம், இந்த புனித பயணம், தீர்த்த யாத்திரையும் நாங்கள் அவருடைய சன்னிதானத்திலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பயணம் முக்திக்கான ஒரு பயணமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கையோட, இந்த வயதான அம்மா அப்பாவோட, எனக்கும் உடல்நிலை பிரச்சனையோட எத்தனை புனித ஸ்தலங்களுக்கு செல்ல முடியும், எத்தனை இறைவனை வணங்க முடியும் அப்படின்றது தெரியல. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நாங்கள் நிறைவு செய்து இறைவனோட பாத கமலங்களில் சரணடைந்து நாங்கள் முக்தி பெறுவோன்ற நம்பிக்கையோடு எங்களது இந்த பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம். எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதம் வேண்டும். ஹரஹர மகாதேவா. ஓம் சக்தி. குருவடி திருவடி சரணம்னு சொல்லுவாங்க. நம்ம இறை அருளை பெறுறதுக்கு முதல்ல நம்ம குருக்களுடைய பாதத்தை நம்ம பிடிக்கணும். அந்த மாதிரி நம்ம அடுத்த பயணமாக வடபழனி முருகன் கோயில் உருவாவதற்கு காரணமான மூன்று சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய புனித பயணத்தில் முதல்ல நம்ம விநாயகரை பார்த்தோம், அடுத்து நம்ம சித்தர்களை பார்த்துருக்கோம். குரு அருளால் நமக்கு திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாதத்தை நம்ம பற்றி நம்ம திருவருள் நோக்கி பயணம் பண்ணுறோம். வடபழனி முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில், அவங்க அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம மகனை தரிசனம் பண்ண போகிறோம். இங்கே வடபழனி முருகன் கோயிலுக்கு வர ஒருவரும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில். எல்லாரும் முருகரை பார்த்துட்டு அவசரம் வீட்டுக்கு போயிடுறாங்க. கண்டிப்பாக அவருடைய அம்மாவாங்க முதல்ல அவங்கள பார்த்துட்டு அவரை பார்க்கலாம், இல்லை அவரை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு நம்ம போகலாம். இப்போ நாங்கள் அவங்கள பார்த்துட்டு நம்ம புனித பயணத்துடைய அடுத்த கோவில் நம்ம வடபழனி முருகன் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆதிமூல பெருமாள். நம்ம இதுவும் வடபழனி முருகன் கோயிலுக்கு அவசரமாக போயிடுவோம். இந்த கோயிலுக்கு என்று நிறைய வரலாறுகள் இருக்குது. இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அடுத்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, வடபழனி முருகன் கோயிலுக்கு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டியது அந்த பக்கம் இருக்கக்கூடிய அங்காளம்மன், இந்த பக்கம் இருக்கக்கூடிய அவருடைய மாமா பெருமாள் ஆதிமூல பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்த நம்மளுடைய பயணத்தில் நம்ம சந்திக்கலாம். நம்மளுடைய அடுத்த புனித பயணத்தில் நான் சன்னியாசம் எடுத்த எனது குருவுடைய கோவிலுக்கு வந்திருக்கோம். வடபழனி முருகருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கோம். இந்த புனித பயணத்தில் நம்ம அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இங்கே வடபழனியில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களையும் நம்ம தரிசனம் போய்க்கிறோம். எங்கெல்லாம் நான் போய் இறைவனுடைய அருள் பெற்று என்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நான் தாண்டி இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு சன்னியாசினியாக நின்றுட்டு இருக்கணும். முதல்ல இங்கே இருக்கிற கோவில்கள்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்த புனித பயணத்தை நோக்கி போக போகிறோம். இப்போ உள்ளார போய் நம்ம வடபழனி ஆண்டவர் என்னுடைய குருவை தரிசனம் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பயணத்தில் சந்திப்போம். ஓம் முருகா.
அருள்மிகு சாந்த நாயகி சமேத வேங்கீஸ்வரர். அதாவது நான் சென்னை வந்து முதல்ல வந்த சிவன் கோயிலே தான். நான் எங்கள் ஊரில் இருந்து பிரதோஷ விரதம் சிவன் கோயிலுக்கு போய் பூஜைகளில் ஈடுபடுவேன். சென்னை வந்தும் நான் வந்த முதல் கோயில் இந்த கோயில் தான். இங்கே தான் என்னோடய பிரதோஷ பூஜையை வந்து நான் நிறைவு செய்தேன். இன்னைக்கு எங்களோட புனித பயணத்தில் நாங்கள் வந்து சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு அந்த கோயிலில் எங்களோட புனித யாத்திரை ஆரம்பிக்கிறதுன்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் சென்னை வந்து எதுவுமே தெரியாமல் யார் என்ன எப்படி இருப்பாங்க எதுவுமே தெரியாமல் வந்தபோது அந்த பிரதோஷ விரதத்தையும் பூஜையும் விடக்கூடாதுன்னு நினைக்கும் போது எங்கள் அவசரம் எனக்கு வந்து வழி சொல்லி அமைச்ச முதல் கோவில் இங்கே தான். ஸோ இன்னைக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளால் ஒரு சன்னியாசினியாக இன்னைக்கு வந்து என்னோட புனித யாத்திரையை ஆரம்பித்து அவருடைய சன்னிதானத்தில் அது வந்து சிவபெருமானுடைய தரிசனம் ஆரம்பிக்குது அப்படின்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த பயணத்தில் சந்திக்கலாம். உங்களோட புனித பயணத்தில் அடுத்து நாங்கள் வந்திருக்கிறது என் தாயாகிய வாராகியுடைய கோவிலுக்கு. அவள் இல்லத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவளும் கூட. நாங்கள் வரப்போலாம் எங்களுக்கு பூவால் வந்து அருள் சொல்லி எங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் சொல்லியிருக்கா. இந்த மாலை அவங்களுக்கு தான் கிடச்சிது. இந்த புனித யாத்திரையை வந்து அவளுடைய சன்னிதானத்தில் இருந்தும் தொடங்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த பயணத்தில் சந்திப்போம்.